Harry Potter and the Chamber of Secrets, Chapter 17, The Hire of Slytherin. ரொம்ப டிம்மாக வெளிச்சம் வந்துட்டு இருந்த மிக நீளமான ஒரு சாம்பரோட முனையில் ஹாரி நின்றுட்டுருப்பான். அந்த சாம்பர் ஃபுல்லாக ரொம்ப பெருசாக ரொம்ப நீளமாக ரொம்ப வெகு தூரத்தில் இருந்த சீலிங்கை அது வந்து இருட்டில் மறைஞ்சு போயிருந்ததா அந்த சீலிங்கை இந்த தூண்கள்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த தூண்களில் ஃபுல்லாக பின்னி பிணைஞ்சிருந்த இன்னும் ஏராளமான பாம்பு உருவங்கள் வந்து அதில் செதுக்கப்பட்டிருந்துச்சு. ஹாரிக்கு ரொம்ப ஸ்பீடாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு தூணுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு இருண்ட மூலையில் அந்த பெசிலிக்ஸ் பதுங்கி இருக்குமோ, ஃபஸ்ட்டு ஜின்னி எங்கே இருக்கான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருப்பான். அவனோட மந்திரக்கோலை எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த பாம்பு தூணாக இருந்துச்சுல அதுக்கு இடையில் வந்து நடக்க ஆரம்பிப்பானா. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப எச்சரிக்கையோடு அவன் எடுத்து வைப்பான். ஏன்னா எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பெசிலிக்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைப்பானா. டக்குன்னு ஏதாவது மூமெண்ட் தெரிஞ்சாலே கண்ணை மூடிடணுன்ற மாதிரி அவன் யோசிச்சு வச்சுருப்பான். அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க அந்த ஹோல் சாம்பரில் இருந்த இருண்ட அந்த சுவர்களில் பட்டு எக்கோ அடிச்சிட்டு இருந்தது. அவன் கடைசியாக அந்த ஒரு ஜோடி தூணுக்கு நேராக வந்தபோது அந்த அந்த பாதாள அறையில் பின்பக்க சுவரில் அந்த அறையோட உயரத்துக்கு அந்த ஹோல் சாம்பரோட உயரத்துக்கு ஒரு மந்திரவாதியோட சிலை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த சிலை வந்து நின்றுட்டு இருந்தது. பெருசாக ரொம்ப பெருசாக இருந்தது. அதோட பிரம்மாண்டமான முகத்தை பார்க்குறதுக்கு ஹாரி ரொம்ப அவனோட தலையை நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தான். அது பார்க்குறதுக்கு அந்த சிலை வந்து பார்க்க ரொம்பவே பழசாகவும் குரங்கோட முகம் இருக்கும்ல, அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி பழைய காலத்து மனுஷங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த சிலையோட முகம் இருந்துச்சு. அதுக்கு நீளமான ரொம்ப மெல்லிசான தாடி வந்து அந்த மந்திரவாதியோட முட்டி அளவுக்கு நல்லா நீளமாக இருந்தது. அவரோட கால்கள் இருக்கு இல்லையா, அந்த சிலையோட கால் வந்து அந்த சாம்பரில் இருந்த வலுவழுப்பான ஃப்ளோரில் நல்லா பதிஞ்சிருந்தது. அதோட 2 பாதங்களுக்கும் இடையில அந்த சிலையோட 2 பாதங்களுக்கும் இடையில நல்லா பிளாக் கலரில் ரோப்ஸ் போட்டிருக்க ஒரு உருவம் தலை குப்புற விழுந்து கிடந்துச்சு. அதோட தலைமுடி நல்லா செக்க செவேன்னு செம்பட்டை கலரில் இருந்துச்சு. ஜின்னி அப்படின்னு முணுமுணுத்துட்டே ஹாரி வேகமாக ஜின்னியை பார்த்து ஓடி வந்து அவள் பக்கத்தில் வந்து மண்டிட்டு உட்காருவான். ஜின்னி, தயவு செஞ்சு நீ செத்து போயிருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு அவன் பதறிட்டே அவனோட மந்திரக்கோலை எடுத்து அவனோட பக்கத்தில் வச்சுட்டு ஜின்னியை தோலை பிடிச்சிட்டு திருப்புவான். பார்த்தா ஜின்னியோட முகம் பார்க்குறதுக்கு நல்லா மார்பிள் ஒயிட் கலரில் அவ்வளோ வெளுத்து போயிருக்கும். அவள் பார்க்குறதுக்கு அப்படியே பயங்கர கோல்டான ஃப்ரீசருக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தா. பட் என்னன்னா அவளோட கண்கள் மூடப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா அவள் பெட்ரிஃபை ஆகலை, லைக் அவள் கல் ஆகலை. ஆனால் அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஜின்னியை போட்டு ஷேக் பண்ணிக்கிட்டே, ஜின்னி தயவு செஞ்சு எந்திருன்னு பரிதாபமாக அவன் முணுமுணுத்துட்டு மெதுவாக அந்த மாதிரி கத்திகிட்ருப்பான். அவன் ஆட்ட ஜின்னியோட தலை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டு இருந்துச்சு. அவள் எந்திருக்க மாட்டா அப்படின்னு ஒரு சாஃப்டான வாய்ஸ் பின்னாடி இருந்து வரும். ஹாரி ரொம்ப பயந்து போய் ஜம்ப் பண்ணிவிட்டு எந்திரிப்பான். பார்த்தா நல்லா ஹைட்டாக இருக்கிற பிளாக் கலர் தலைமுடியை வச்சுருக்கிற ஒரு பையன் அங்கேருந்து தூணில் சாஞ்சிட்டு ஹாரியை பார்த்துட்ருப்பான். ஒரு யங்கான பையன், இளைஞன். அவனோட தோற்றம் அவனை பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஹாரிக்கு. ஏன்னா அவனை பார்க்குறது வந்து ஒரு மாதிரி கிளியராகவே தெரியல, ரொம்ப மங்கலாக தெரிஞ்சிச்சு. இப்போது எப்படின்னா ரொம்ப பனியாக இருந்துச்சுன்னா நம்மளோட கண்ணாடிலாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி பனி மூடி இருக்கும்ல, அது வழியாக அந்த மாதிரி பனி மூடப்பட்ட ஒரு கண்ணாடி வழியாக அந்த பையனை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி மங்கலாக இருந்தது. பட் ஹாரிக்கு அந்த பையன் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. டாம் ரிடில் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான். அந்த பையன் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். அவனோட கண்ணை ஹாரியோட ஃபேஸ்லேருந்து திருப்பவே இல்லை, ஹாரியவே விடாமல் பார்த்துட்ருப்பான். அவள் எந்திரிக்க மாட்டான்னு நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஹாரி பரிதாபமாக கேட்பான். அவ அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி இருப்பான். அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். ஆனால் அவளோட உயிர் ஊசலாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஹாரி அவனை அப்படியே ஒரு மாதிரி வெறிச்சு போய் அப்படியே ஸ்டார் பண்ணிகிட்ருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா டாம் ரிடில் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹாக்வர்ட்ஸில் படிச்சுட்டு இருந்தவன். பட் அவன் இப்போ எப்படி இங்கே அப்படியே இருக்கான், அதுவும் அந்த 16 வயசு பையன் மாதிரியே இருக்கான்.
ரொம்ப மங்கலாவும் தெரியறான் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருந்தான். நீ ஒரு ஆவியா அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே கன்ஃபியூஸ்டாக கேட்பான். இல்லை, நான் ஒரு மெமரிஸ் அப்படின்னு டாம் ரிடில் அமைதியாக சொல்லுவான். 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைரியில் பாதுகாக்கப்பட்ட மெமரிஸ் அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். அதாவது ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவான். அவன் அங்கேருந்து அந்த பிரம்மாண்டமான சிலை இருக்கு இல்லையா, அதோட கால் விரல்களை சுட்டி காமிப்பான். பார்த்தா மோர்னிங் மெர்ட்டிலோட பாத்ரூமில் ஹாரி கண்டுபிடிச்ச அந்த பிளாக் கலர் டைரி அங்கே கிடக்கும். அது இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு செகண்ட்ஸ் ஹாரி ஷாக் ஆகி யோசிப்பான். பட் இப்போ அதை யோசிக்கிறதுக்கெலாம் அவனுக்கு டைம் இல்லை. அவனுக்கு இதை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஹாரி வேகமாக போய் ஜின்னியோட தலையை திரும்பவும் ஒரு தடவை தூக்குவான். தூக்கிக்கிட்டே டாம் ரிடில், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஜின்னியை ஃபஸ்ட்டு வெளியில் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும். இங்கே ஒரு பெசிலிக்ஸ் இருக்குது. அது இப்போது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்போ வேணால் அது இங்கே வந்துடும். டாம், தயவு செஞ்சு நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டாம் ரிடில் சுத்தமாக நின்ன இடத்த விட்டு அசையவே இல்லை. ஹாரிக்கு அப்படி வேர்த்து கொட்டிகிட்ருக்கும். அவன் ஜின்னியை தரையிலேருந்து தூக்கி அவனோட தோள் மேலே போட்டுட்டு அவனோட மந்திரக்கோலை எடுக்கிறதுக்காக திரும்பவும் கீழே குனிவான். அவனோட மந்திரக்கோலை அங்கே ஃப்ளோரில் தானே வச்சுருப்பான். பார்த்தா அந்த மந்திரக்கோலை அங்கே காணோம். டாம் ரிடில், நீ என்னோட மந்திரக்கோலை பார்த்தியா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரி நிமிர்ந்து பார்ப்பான். ரிடில் இன்னும் ஹாரியவே வெறிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவனோட நீளமான ஃபிங்கர்ஸில் ஹாரியோட மந்திரக்கோள் இருக்கு இல்லையா, அது நல்லா தவழ்ந்துட்டுருக்கும். தேங்க்யூ அப்படின்னு ஹாரி சொல்லி அதை வாங்குறதுக்காக கையை நீட்டுவானா. பட் டாம் ரிடிலோட உதட்டில் ஒரு முனையில் சின்னதாக ஒரு ஸ்மைல் மாதிரி இருக்கும். அவன் லைட்டாக ஒரு ஓரமாக சிரிச்சிட்ருப்பான். அவன் ஹாரியோட மந்திரக்கோலை அவனோட ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் அப்படியே சொலட்டிக்கிட்டே ஹாரியை விடாமல் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருப்பான். டாம் அப்படின்னு ஹாரி அவசரமாக சொல்லுவான். ஜின்னியோட வெயிட்னால் அவனோட முழங்கால் இருக்குல்ல, அது நல்லா வளைஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தது. அவனால் வெயிட்டை தாங்க முடியல. நம்ம இங்கேருந்து ஃபர்ஸ்ட் வெளியில் கிளம்பி போயே ஆகணும். அந்த பெசிலிக்ஸ் மட்டும் இங்கே வந்துருச்சுன்னா அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. அதை கூப்பிடலைன்னா அது வராது அப்படின்னு டாம் ஒரு மாதிரி அமைதியாக சொல்லுவான். ஜின்னியை அதுக்கு மேலே தூக்க முடியாமல் ஹாரி ஜின்னி அப்படியே திரும்பவும் ஃப்ளோரில் போடுவான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பான். என் மந்திரக்குள்ள ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட கொடு, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. இப்போ டாம் ரிடில் நல்லா சிரிப்பான். அது உனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லுவான். ஹாரி அவனை பார்ப்பான். டாமை பார்ப்பான். நீ என்ன சொல்ல வர, அது ஏன் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரி பாட்டர், நான் இதுக்காக தான் ரொம்ப காலம் காத்திருந்தேன் அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். உன்னை பார்க்குறதுக்காக தான், உன் கூட பேசுகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவான். ஹாரிக்கு பொறுமை இழந்துருவான். இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவான். உனக்கு நிலமை புரியலன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் இருக்கோம், நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டாம் ரிடில் நல்லா சிரிச்சுக்கிட்டே, இல்லை நம்ம இப்போ தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஹாரியோட மந்திரக்கோள் எடுத்து அவனோட பாக்கெட்குள்ளே போட்டுக்குவான். ஹாரி அவனை நல்லா பார்த்துட்ருப்பான். டாமை நல்லா பார்த்துட்ருப்பான். ஏன்னா இங்கே ஏதோ வினோதமாக ஏதோ நடந்துட்டுருக்க மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆச்சு. ஜின்னி ஏன் ஃபஸ்ட்டு இப்படி ஆனா அப்படின்னு ஹாரி கேட்பான். அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அப்படின்னு டாம் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லுவான். அது ஒரு பெரிய கதை. ஜின்னி இங்கே இருக்கிறதுக்கான உண்மையான ரீசன் ஒரு உருவமே இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அவள் மனசில் இருந்த எல்லா சீக்ரெட்ஸையும் கொட்டுனதுனால தான் அப்படின்னு டாம் சொல்லுவான். நீ என்ன உளறிட்டுருக்க அப்படின்னு ஹாரி கேட்பான். அந்த டைரி, அது என்னோட டைரி. ஜின்னி பல மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்தே என்னோட டைரியில் எழுதிட்டு வந்துட்டு இருந்தா. அவளோட மனசில் இருந்த எல்லா கவலையையும் துக்கங்களையும் அவள் என்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. அவளோட பிரதர்ஸ்லாம் அவளை என்ன மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அவள் இந்த ஹாக்வர்ட்ஸ்க்கு வரும்போது பழைய புக்ஸ் அப்புறம் பழைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த விஷயம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாம் ரிடிலோட கண்ணெல்லாம் நல்லா மின்னிகிட்ருக்கும். பிரபலமான ரொம்ப ரொம்ப நல்லவனான ஃபேமஸ் ஹாரி பாட்டர் ஏன் ஒரு தடவை கூட என்னை விரும்ப மாட்டான் அப்படின்றத பற்றியும் அதில் அவள் சொன்னா அப்படின்னு டாம் ரிடில் பேசிகிட்ருப்பான். அவன் பேசிகிட்டு இருந்த எல்லா நேரமும் ஹாரியை நான் ஸ்டாப்பாக ஃபுல்லாக ஹாரியோட ஃபேஸை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருப்பான். அவனோட ஃபேஸில் ஒரு மாதிரி ஏக்கமும் ஒளிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 11 வயசு பொண்ணோட சின்ன பிள்ளைத்தனமான புலம்பலெல்லாம் கேட்டுட்ருக்குது எனக்கு சரியாக போர் அடிச்சுது. ஆனாலும் நான் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தேன், பொறுமையாக இருந்தேன். நான் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதாகவும் அவன் மேலே நான் ரொம்ப சிம்பத்தட்டிக்காக இருக்கிறதாகவும் அவன் என்னை நம்பினான்.
நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு அவன் நம்பினா. ஜின்னிக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. டாம், உன்னை மாதிரி வேற யாருமே என்னை ஒரு தடவை கூட புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறதுக்கு இந்த டைரி எனக்கு கிடைச்சதை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பாக்கெட்லேயே நான் ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு எங்கே வேணாலும் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி டாம் பயங்கரமாக ஒரு மாதிரி ஹை கோல்டு வாய்ஸில் பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பானா. பட் அவனுக்கு அந்த சிரிப்பு சுத்தமாக சூட்டே ஆகாது. அவன் சிரிச்சும் போது ஹாரிக்கு முடியெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு. என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்கக்கூடாது ஹாரி, ஆனால் எனக்கு தேவைப்படுற மக்களை என் வசம் இழுக்க நான் ஒரு தடவை கூட தவறுனதே இல்லை. அதனால தான் ஜின்னி அவளோட ஆத்மாவை சோலை என்கிட்ட கொட்டி தீர்த்ததில் கொஞ்சம் கூட ஷாக்காகவே ஆளை. எனக்கு அது மட்டும் இல்லாமல் ஜின்னி மாதிரி இருக்கிற ஒரு ஆத்மா தான் தேவைப்பட்டுச்சு. அவளோட ஆழமான பயங்களும் ரொம்ப டார்க்கான சீக்ரெட்ஸ்னால தான் நான் இருக்க பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டுருந்தேன். நான் ஜின்னியை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டு வந்துட்டே இருந்தேன். என்னோட சீக்ரெட்ஸில் இதை அவளோட மனசுக்குள்ளே நான் புகுத்தி என்னோட ஆத்மா இருக்கு இல்லையா, சோல், அதில் கொஞ்சத்தை அவளோட ஆத்மாக்குள்ளே கொட்டும் அளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக ஆனேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பானா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹாரி கேட்பான். அவனோட வாயெல்லாம் மவுத்தெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி போயிருந்தது. ஹாரி பாட்டர், உன்னால் இன்னுமா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு டாம் ரெடில் ஒரு மாதிரி சாஃப்டாக கேட்பா. ஜின்னி தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணி விட்டா. அவள் தான் ஸ்கூலில் இருக்கிற சேவலுங்களெல்லாம் கழுத்தை திருகி கொன்னா. ரொம்ப பயமுறுத்துகிற வாசகங்களெல்லாம் அவள் தான் அந்த சுவரில் எழுதுனா. அவள் தான் ஸ்லிதரினோட பெசிலிக்ஸை அந்த 4 மட்பிளட்ஸ் மேலேயும் ஃபில்ச்சோட அந்த ஸ்கியூபோட பூனை மேலேயும் ஏவுனா அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆமாம் அப்படின்னு டாம் ரிடில் அமைதியாக சொல்லுவான். ஆனால் அவளுக்கு தான் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோன்றதில் ஃபஸ்ட்டு சுத்தமாகவே தெரியவே இல்லை. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. ரீசண்டாக அவன் இந்த டைரியில் என்னென்ன எழுதியிருக்கான்னு நீ பார்த்தா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவானா. ஹாரியோட முகம்லாம் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருப்பான். டாம் ரிடில் ஹாரி அப்படியே பார்த்துட்டே அந்த டைரியில் இருந்த எல்லாத்தையும் ரீட் பண்ணுவான். டியர் டாம், நான் என்னோட நினைவை எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன். சேவலோட சிறகு ஃபுல்லாக என்னோட ரோப்ஸ் மேலே பரவி கிடக்கு. என்னோட ரோப்ஸ்குள்ளே அந்த இறகுகள்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. டியர் டாம், ஹாலோவின் நைட் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு பூனை மேலே அட்டாக் நடந்துச்சு. என்னோட ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஏகப்பட்ட பெயிண்ட்டாக கொட்டி இருந்துச்சு. டியர் டாம், என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப வெளுத்து போய்கிட்டே இருக்குது. நான் நானாகவே இல்லைன்னு பர்சி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான். பர்சி என்னை சந்தேகிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி திரும்பவும் அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. டாம், நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. டாம், நான் தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கேனோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹாரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவனோட கையெல்லாம் பயங்கரமாக மடக்கி வச்சிட்ருப்பான். அவனோட நெயில்ஸ்லாம் அவனோட உள்ளங்கையில் ஆழமாக கீறிட்டு இருந்துச்சு. அந்த டைரியை நம்புறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முட்டாள் ஜீனிக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். ஃபைனலாக அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால அந்த டைரியை அவள் தலைமுழுக நினச்சா. ஹாரி, கதைக்குள்ளே நீ இப்போ தான் என்ட்ரி ஆகுற. அந்த டைரியை நீ கண்டுபிடிச்சிட்ட. அது உனக்கு கிடச்சனால எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாரையும் விட்டுட்டு கரெக்டாக அது உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. நான் மீட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆவலாக இருந்த ஒரு நபர்கிட்டே அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னு டாம் சொல்லுவான். என்னையே நீ மீட் பண்ண விரும்பின அப்படின்னு ஹாரி கேட்பான். கோபம் அவன் தலைக்கு மேலே ஏறிட்டு இருந்துச்சு. உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் ஜின்னி என்கிட்ட சொல்லிட்டா. பிரமிக்க வைக்கிற உன்னோட ஃபுல் ஸ்டோரியையும் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணா. இப்போது டாம் ரிடிலோட பார்வை ஹாரியோட நெத்தியில் இருந்த அந்த லைட்னிங் ஷேப்பில் இருந்த தழும்பு மேலே அலப்பாஞ்சிட்டு இருந்துச்சு. உன்னை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கவும் உன்கிட்ட பேசவும் முடிஞ்சால் உன்னை டைரெக்டாக பார்க்கவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் உன்னோட நம்பிக்கையை பெறணுன்றதுக்காக என்னோட மிக பெரிய வெற்றி கதையான அந்த சைத்தான் ஹாக்ரிட் பிடிப்பட்ட கதையை உனக்கு காட்டலான்னு நான் டிசைட் பண்ணேன். ஹாக்ரிட் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனோட வாய்ஸ் இப்போ நடுங்கிட்டு இருந்துச்சு. நீ தான் அவரை மாட்டி விட்டுருக்க இல்லையா? நீ ஹாக்ரிடை தப்பாக பிடிச்சி கொடுத்துருக்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டாம் ரிடில் திரும்பவும் பயங்கரமாக சிரிப்பான்.
என் வார்த்தையை நம்புறதா இல்லை அந்த ஹேக்ரிட்டோட வார்த்தையை நம்புறதான்னு அந்த ஹெட் மாஸ்டருக்கு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த வயசான ஆர்மண்டோ டிப்பட்டுக்கு அப்போ எப்படி இருந்திருக்குன்னு நீ யோசிச்சு பாரு. ஒரு பக்கம் டாம் ரொம்ப ஏழைனாலும் ரொம்ப அபாரமான புத்திசாலி, அனாதைனாலும் ரொம்ப தைரியசாலி, ஸ்கூல் ப்ரீஃபெக்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு மாடல் ஸ்டூடெண்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் ஹேக்ரிடை பற்றி நினச்சிப்பாரு. ரொம்ப ரொம்ப மடத்தனமான, ஒவ்வொரு வாரமும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கிற பேர்வெளி. அவனோட பெட்டுக்கு கீழே ஓநாய்க்குட்டிகளெல்லாம் வளர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். யாருக்கும் தெரியாமல் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ட்ரோல்ஸ் கூட சண்டை வேற போட்டுட்டு இருந்தான், ரெசல் வேற பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு டாம் சொல்லிட்டு இருப்பான். ட்ரோல்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அரக்கர்கள் மாதிரி இருப்பாங்களே அவங்க தான். ஆனால் நான் போட்ட பிளான் எவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சுதுன்றதை நினச்சி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹேக்ரிட் கண்டிப்பாக ஸ்லிதரினோட வாரிசாக இருக்க முடியாதுன்னு யாராவது ஒருத்தனாவது நினப்பாங்கன்னு பார்த்தேன். இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவும் இதோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்கிறதையும் கண்டுபிடிக்கவும் எனக்கே முழுசாக 5 வருஷம் ஆயிடுச்சு. ஹேக்ரிடுக்கு அந்த அளவுக்கு மூளையும் ஆற்றலும் இருந்துச்சுன்னு எப்படி எல்லாரும் நம்பினாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பட் டிரான்ஸ்ஃபிகரேஷன் டீச்சராக இருந்த டம்பிள்டோர் மட்டும்தான் ஹேக்ரிடை நிரபராதின்னு நம்பினார். அதனால ஹேக்ரிடை இங்கேயே வச்சுட்டு அவரை இந்த கேஸ்டலுக்கு கேம் கீப்பராக தயார்படுத்தினார். டம்பிள்டோர் எப்படியோ டிப்பட்டை இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாரு. நடந்த உண்மையை டம்பிள்டோர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மித்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் டம்பிள்டோருக்கு அவ்வளவா என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். டம்பிள்டோர் உன்னை கரெக்டாக உள்ளுக்குள்ளே புகுந்து பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி அவனோட பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்லுவான். ஹேக்ரிடை ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணக்கப்புறம் அந்த டம்பிள்டோர் எரிச்சலை கிளப்புற மாதிரி என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு டாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்லுவான். நான் இந்த ஸ்கூலில் படித்து முடிக்கிற வரைக்கும் திரும்பவும் இந்த சேம்பரை ஓப்பன் பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த சேம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு. அந்த உழைப்புலாம் வீணாக போகிறத எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஸோ எனக்கு பின்னாடி நான் ஒரு டைரியை விட்டுட்டு போகவும் அதோட எல்லா பேஜஸ்லையும் 16 வயசு டாம், அதாவது என்னை பாதுகாத்து வைக்கவும் நான் டிசைட் பண்ணேன். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் என்னோட காலடி சுவடை பின்பற்றிட்டு சலசார் ஸ்லிதரினோட உன்னதமான நோக்கங்களை நிறைவேற்ற இன்னொருத்தவங்களை வழி நடத்துறதுக்கு என்னோட அந்த டைரி ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினச்சேன். இந்த தடவையும் அதை உன்னால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இந்த தடவை யாருமே இறக்கலை, ஃபில்ச்சோட பூனை உட்பட. இன்னும் சில மணி நேரத்தில் மேண்ட்ரேக்ஸோட போர்ஷன்ஸ் தயாராகிரும். கல்லாக்கப்பட்ட எல்லாருமே திரும்பவும் வந்துடுவாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நான் இதை பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஹாரி அப்படின்னு டாம் ரொம்ப அமைதியாக சொல்லுவான். இந்த மட்பிளட்ஸ் எல்லாம் கொள்வது எனக்கு எப்போவுமே முக்கியமாலாம் படலை. பல மாதமாக என்னோட புது இலக்காக இருந்தது நீ மட்டும்தான் அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். ஹாரி அவனே உத்து பார்த்துட்ருப்பான். திரும்பவும் என்னோட டைரி ஓப்பன் பண்ணப்பட்டு அதில் நீ எழுதாமல் அந்த ஜின்னி எழுதிட்டு இருந்ததை பார்த்தோன்னே நான் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டேன். அந்த டைரி உன்கிட்ட இருந்ததை பார்த்த ஜின்னி ரொம்ப பயந்து போயிட்டா. ஏன்னா அது எப்படி வேலை செய்யுதுன்ற விஷயத்த நீ கண்டுபிடிச்சு அவளோட எல்லா ரகசியத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா என்ன செய்கிறது? அதை விட மோசமாக அவள் சேவலெல்லாம் கழுத்தை நெரிச்சு கொண்ட விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அதனால அந்த முட்டாள் உன்னோட டார்மிட்டரிக்கு வந்து யாருமே இல்லாத நேரம் பார்த்து என்னோட டைரியை உன்கிட்ட இருந்து திரும்பவும் திருடிருச்சு. ஆனால் எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். ஸ்லிதரினோட வாரிசு யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுல நீ ரொம்ப மும்முரமாக இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும். ஜின்னி என்கிட்ட சொல்லியிருந்ததை வச்சு பார்த்தபோது அதை யாருன்னு கண்டுபிடிக்க நீ எதுக்கும் துணிவன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. முக்கியமாக உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டாக் பண்ணப்பட்டா நீ பார்சல் டங்குன்ற விஷயத்தை பற்றி ஹோல் ஸ்கூலும் உன்னை பற்றி பேசிகிட்ருக்கிறதாவும் ஜின்னி என்கிட்ட சொன்னான். அதனால சுவரில் அவளோட சொந்த பிரியாவிடையவே அவள் கையால் ஜின்னியவே எழுத வச்சு நான் இங்கே வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் ரொம்ப போராடினா, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணான். எனக்கு சரியாக எரிச்சலாச்சு. ஆனால் அவளோட உயிர் ஏற்கனவே ஊசலாடிட்டு இருந்துச்சு. அவள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவளோட ஜீவனை என்னோட அந்த டைரியில் முழுக்க ஃபுல்லாக எழுதி கொட்டி வச்சுருந்தா. ஸோ
நான் அதோட பேஜஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஹாரி. உன்கிட்ட கேட்குறதுக்கு என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு டாம் சொல்லுவான். என்ன மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்னு ஹாரி வெறுப்பாக கேட்பான். அவன் கையை மடக்கி வச்சுட்ருப்பான் இல்லையா, அது இன்னும் நல்லா இறுக்கமாக மூடியபடியே இருக்கும். குட் அப்படின்னு டாம் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லுவான். இந்த உலகத்தில் இது வரைக்கும் பிறந்த விசார்ட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கிய விசார்ட்ஸை எந்த வித மந்திர சக்தியும் இல்லாத ஒரு குழந்தனால எப்படி முறியடிக்க முடிஞ்சுது? வால்டமோர்ட்டோட மொத்த சக்தியும் அழிக்கப்பட்ட அதே சமயத்தில் வெறும் தழும்போடு மட்டும் உன்னால் எப்படி தப்பிக்க முடிஞ்சுது அப்படின்னு டாம் கேட்பான். இப்போ டாமோட கண்கள் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். அதனால செவந்து போயும் இருக்கும். நான் எப்படி தப்பிச்சேன்னு நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு ஹாரி மெதுவாக கேட்பான். வால்டமோர்ட் உன் காலத்துக்கு பிறகு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லுவான். வால்டமோர்ட் அப்படின்னு டாம் ரொம்ப மென்மையாக சொல்லுவான். ஹாரி பாட்டர், வால்டமோர்ட் என்னோட கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவான். டாம் அவனோட பாக்கெட்குள்ளே இருந்த ஹாரியோட மந்திரக்கோலை எடுத்து சும்மா காற்றுல அவனோட பேர் இருக்குல்ல, டாம் மேர்வலோ ரிடில் அப்படின்னு எழுதுவான். அதுக்கப்புறம் அந்த மந்திரக்கோலை வச்சு ஒரு அசைப்பானா. அப்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஐ ஆம் லார்ட் வால்டமோர்ட் அப்படின்னு வரும். பாத்தியா, என்னோட கழுசட மகள் அப்பாவோட பேரை நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருப்பேன்னு நீ நினச்சிட்டு இருந்தியா? என்னோட அம்மாவோட வம்சாவளியினர் மூலமாக என்னோட உடலில் சலசார் ஸ்லிதரினோட சொந்த ரத்தம் ஓடிட்டுருக்கு. தன்னோட மனைவி ஒரு சூனியக்காரின்றதை கண்டுபிடிச்ச உடனே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை உதறி தள்ளிட்டு போன ஒரு சாதாரணமான கேடுகட்ட மகளோட பேரையா நான் வச்சுக்கிட்டு இருப்பேன்? கண்டிப்பாக இல்லை. அதனால் நானே எனக்காக ஒரு புது பேரை உருவாக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சிறந்த மந்திரவாதியாக நான் உருவாகி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா மந்திரவாதிகளும் என்னோட பேரை சொல்கிறதுக்கே பயப்படுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். ஹாரியோட பிரெயின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜாம் ஆன மாதிரி ஆயிரும். ஒரு அனாதை சிறுவனாக இருந்து அவனோட பேரண்ட்ஸையும் இன்னும் ஏராளமானவங்களை ஈவு இறக்கம் இல்லாமல் கொன்று குவித்த ஒரு மனுஷனாக வளர்ந்துருந்த டாம் ரிடில் ஹாரி உணர்ச்சியே இல்லாமல் பார்த்துட்டு இருந்தான். கடைசியில் அவனை தேத்திக்கிட்டு பேச ஆரம்பிப்பான். நீ இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனோட அமைதியான குரலில் வெறுப்பாக ஃபுல்லாக பொங்கி விழுந்துட்டுருக்கும். நான் என்ன இல்லை அப்படின்னு டாம் பட்டுன்னு கேட்பான். இந்த உலகத்திலே சிறந்த மந்திரவாதி நீ இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வான். அவனுக்கு மூச்செல்லாம் ரொம்ப வேகமாக வாங்கிட்டுருக்கும். உன்னை டிஸப்பாயிண்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடு. ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சிறந்த மந்திரவாதி டம்பிள்டோர் தான். எல்லாருமே அப்படி தான் பேசிக்கிறாங்க. நீ பவர்ஃபுல்லாக இருந்த காலத்தில் கூட ஹாக்வர்ட்ஸை உன்னால் கையில் எடுத்துக்க நீ துணியவே இல்லை. நீ இந்த ஸ்கூலில் படிக்கும் போதே டம்பிள்டோர் உன்னோட உண்மையான சொரூபத்தை பார்த்துட்டாரு. இன்னும் கூட நீ இங்கே மறைஞ்சிட்டு இருந்தாலும் அவருக்கு நீ பயந்துட்டு தான் இருக்க அப்படின்னு ஹாரி சொல்வான். இப்போது டாம் ரிடிலோட ஃபேஸில் இருந்த ஸ்மைலெல்லாம் அப்படியே மாறி ஒரு அவலட்சணமான பார்வையை அவன் பார்த்துட்ருப்பான். என்னோட வெறும் மெமரிஸை வச்சுக்கிட்டே நான் டம்பிள்டோரை இந்த ஸ்கூல்லேருந்து விரட்டி அடிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சீருவான். நீ நினைக்கிறது தப்பு, அவர் எங்கேயும் போயிடல அப்படின்னு ஹாரி பதிலுக்கு சீருவான். ரிடில் திரும்பவும் பேசுகிறதுக்கு வாயை ஓப்பன் பண்ணுவான். பட் அப்படியே எதுவுமே பேசாமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்பான். ஏன்னா எங்கே இருந்தோ ஒரு மியூசிக் வந்துட்டுருக்கும். டாம் ரிடில் திரும்பி பார்ப்பான். அந்த காலியாக இருந்த அந்த பாதாள அறையவே அந்த சாம்பர் ஃபுல்லாக திரும்பி உத்து பார்ப்பானா. அந்த மியூசிக் இருக்க பக்கத்தில் அதிகரிச்சுட்டு வந்த மாதிரி இருந்தது. அது முதுகெலும்பை உறைய வைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அமானுஷ்யமாக இருந்துச்சு. இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்ட ஒன்று மாதிரி ஒழிச்சிட்டு இருந்தது. அது ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனோட ஹார்ட்டே 2 மடங்கு ஒரு மாதிரி பெருசான மாதிரி ஹாரிக்கு இருந்தது. அந்த மியூசிக் அவனோட விலா எலும்புக்குள்ளே நுழைஞ்சு ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருந்த மாதிரிலாம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த மியூசிக் ரொம்ப ஹை பிச் ஆனோடனே அவனோட ஹோல் விலா எலும்பு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக வைப்ரேட் ஆன மாதிரி இருக்கும். பார்த்தா பக்கத்தில் இருந்த பில்லருக்கு மேலே ஒரு சின்னதாக பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், வெடித்த மாதிரி இருக்கும், தீ வெடித்த மாதிரி. பார்த்தா ஒரு ஸ்வான் அளவுக்கு இருக்கிற, விச் மீன்ஸ் ஒரு அன்னப்பறவை அளவுக்கு இருக்கிற
நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கிற ஒரு பறவை வந்து அங்கே தோன்றுச்சு. அது ஒரு வினோதமான மியூசிக்கை வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த பறவைக்கு நல்லா மயிலோட வால் நீளத்துக்கு நல்லா தகதகன்னு இருக்கிற தங்க கலரில் இருக்கிற வால் இருந்துச்சு. நல்லா பளபளத்துட்டு இருந்த அதோட கூர்மையான நகங்களோட பிடியில் ஒரு பொட்டலம் இருந்துச்சு. அடுத்த செகண்ட் அந்த பறவை ஹாரியை நோக்கி நேராக பறந்து வந்து அது சுமந்துட்டு வந்த அந்த பொட்டலத்தை ஹாரியோட காலடியில் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அழுத்தமாக அவனோட தோள் மேலே வந்து உக்காந்துச்சு. ஹாரி நிமிர்ந்து பார்ப்பான். அதுக்கு ஒரு நல்ல நீளமான கூர்மையாக இருக்கிற கோல்டு கலரில் இருக்கிற அந்த பீக்ஸ் இருக்கும்ல, அது இருந்ததையும் பார்ப்பான். அதோட கண்ணெலாம் கருகுமணி போல் அப்படி மின்னிட்டு இருந்ததையும் பார்ப்பான். அந்த பறவை இப்போது பாடுறத, அந்த மியூசிக் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிடும். அது ஆடாமல் அசையாமல் ஹாரியோட கன்னத்தை நல்லா சூடாக உரசிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தது. வச்ச கண்ணு வாங்காமல் டாம் ரிடிலையே பார்த்துட்டு இருந்துச்சு. பதிலுக்கு டாம் அந்த பறவையவே உத்து பார்த்துட்டு, இது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு சொல்லுவான். ஃபாக்ஸ் அப்படின்னு ஹாரி நிம்மதி பெருமூச்சு விடுவான். அந்த பறவையோட கோல்டன் கலரில் இருக்க நகங்கள் வந்து அவனோட தோள்பட்டையை ரொம்ப மென்மையாக அழுத்தியதை ஹாரி ஃபீல் பண்ணான். ஃபாக்ஸ் கீழே போட்டிருந்த அந்த பொட்டலத்தை சுட்டி காட்டி, ஸ்கூலோட சார்ட்டிங் ஹேட் அது அப்படின்னு டாம் சொல்லுவான். விச் மீன்ஸ் அது வந்து நம்ம வகை பிரிக்கிற தொப்பி இருக்குல்ல, அந்த சார்ட்டிங் ஹேட், அதுதான். நல்லா பார்க்குறதுக்கு ஒட்டு போட்டு அங்கங்கே பிஞ்சு இருக்கும்ல அந்த தொப்பி, அது ஆடாமல் அசையாமல் ஹாரியோட காலடியில் அப்படியே விழுந்து கிடந்துச்சு. அவ்வளோதான், டாம் ரிடில் ரொம்ப பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் சிரித்த சிரிப்பில் அந்த மொத்த ஹோல் சாம்பரே அதிர்ற மாதிரி ஆயிரும். மொத்தமாக ஒரு 10 டாம் ரிடில் சேர்ந்து நின்று ஒரே தான் சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. தனக்கு வக்காலத்து வாங்குற ஒருவனுக்கு போயும் இதையா டம்பிள்டோர் அனுப்பிச்சி வச்சிருக்காரு, ஒரு பாடுற பறவையும் ஒரு பழைய தொப்பியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சுட்டு, ஹாரி பாட்டர், இப்போ நீ ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணுறியா, இதுதான் உனக்கு பாதுகாப்பு தரப்போதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பான். ஹாரி எந்த ஆன்சரும் பண்ண மாட்டான். இந்த டைமில் ஃபாக்ஸோ இல்லைனா இந்த சார்ட்டிங் ஹேட்னால் என்ன பிரயோஜனன்றதை அவனால் கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. ஆனால் தான் வந்து இனியும் தனியாக இல்லைன்ற ஒரு ஃபீலிங் அவனுக்கு வந்துச்சு. பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்த டாம் ரிடில் சிரிச்சுக்கிட்டே, சரி நாம் இப்போது பிஸ்னஸ்க்கு வரலாம். நாம் 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் உன்னோட கடந்த காலத்தில், செகண்ட் என்னோட எதிர்காலத்தில். 2 தடவையும் எப்படி உன்னை என்னால் கொல்ல முடியல, நீ எப்படி உயிர் தப்பிச்ச, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி டாம் ரிடில் மெதுவாக திரும்பவும் பேச ஆரம்பிப்பான். ஹாரி பாட்டர், நீ எவ்வளோ நேரம் இங்கே பேசிகிட்ருக்கியோ அவ்வளோ நேரம் உன்னால் உயிர் பழச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஹாரி வேகமாக யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லா எஸ்கேப் ஆகிற வழியையும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தான். ஹாரியோட மந்திரக்கோள் டாம் ரிடில் கிட்டே இருக்குது. ஹாரி கிட்ட ஃபாக்ஸும் சார்ட்டிங் ஹேட் மட்டும்தான் இருந்துச்சு. நிலமை ஹாரி பக்கம் தான் ரொம்ப மோசமாக இருந்தது. ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் டாம் ரிடில் நேரத்தை கடத்த ஜின்னியோட உயிர் சக்தி அவகிட்ட இருந்து மேலே கரைஞ்சு போயிட்டுருக்கத ஹாரி கவனிச்சான். விச் மீன்ஸ் டாம் ரிடில் பேசிக்கிட்டே டைமை கடத்த ஜின்னியோட பவர் எல்லாம், சக்தி எல்லாம் டாம் கிட்ட போயிட்டு இருந்தது. அதனால இப்போ டாம் பார்க்குறதுக்கு அவனோட உருவெல்லாம் தெளிவாகவும் உறுதியாகவும் ஆகிட்டு இருந்ததை ஹாரி கவனிச்சான். கடைசியில் அவனுக்கும் டாமுக்கும் டூயலிங் சண்டை போட்டால் மட்டும்தான் ஒரே ஒரு வழின்னு ஆயிடுச்சுன்னா அதை தள்ளி போடுறத விட டக்குன்னு முடிக்கிறதே நல்லதுன்னு அவனுக்கு தோணுச்சு. நீ என்னை அட்டாக் பண்ணும்போது உன்னோட பவர் எல்லாமே மாயமாக மறைஞ்சு போனதுக்கு என்ன காரணன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லுவான். அது எனக்கும் தெரியாது, ஆனால் உன்னால் ஏன் என்னை கொல்ல முடியலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட அம்மா என்னை காப்பாற்ற ட்ரை பண்ண போய் இறந்து போனாங்க. ரொம்ப சாதாரணமான மகிழ்ஸ்க்கு பிறந்த என்னோட அம்மா தான் உன்னால் என்னை கொல்ல முடியாமல் போனதுக்கு காரணம். ஹாரி அவனுக்குள்ளே வச்சிருந்த பெரும் கோபத்தை அடக்க ட்ரை பண்ணி படபடன்னு பேசிகிட்டு இருப்பான். நீ என்னை கொல்றத அவங்க தடுத்து ஸ்டாப் பண்ணாங்க. உன்னோட உண்மையான சொரூபத்தை நான் பார்த்துருக்கேன். நான் உன்னை லாஸ்ட் இயர் மீட் பண்ணேன். நீ ஃபுல்லாகவே செதலமடைஞ்சு ஒருத்தவனாக இருந்த. நீ ஒரு நடைபெணமாக இருந்த. உன்னோட சக்தியெல்லாம் உன்னை அங்கு தான் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. நீ ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த.
நீ அருவருப்பாக இருந்த, நீ ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு ஹாரி கத்துவான். டாமோட முகம் எல்லாம் அஷ்டகோணலாக மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவனோட உதட்டில் ரொம்ப ஒரு மாதிரி சிம்பத்தியாக சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலை பண்ணிட்டு பேச ஆரம்பிப்பான். உன்னோட அம்மா உன்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரையே விட்டுருக்காங்கன்றது உண்மைதான். அது சாபத்துக்கு எதிரான ஒரு பலமான கவசன்றத யாருனாலையும் மறுக்க முடியாது. ஒரு விஷயம் இப்போ எனக்கு நல்லா புரியுது ஹாரி. உன்கிட்ட தனித்துவமாக எந்த சிறப்பும் எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் அதை பற்றி தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஹாரி பாட்டர், வினோதமாக நம்ம 2 பேர்த்துக்கும் இடையில் நிறைய ஒத்துமைங்க இருக்குது. நீயும் அதை கவனிச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம 2 பேருமே ஹாஃப் பிளட்ஸ் தான். ஹாஃப் பிளட்ஸ்னால் பியூர் பிளட்ஸ்க்கும் மகிழ்ஸுங்களுக்கும் பிறக்கிறவங்க தான் ஹாஃப் பிளட்ஸ். நம்ம 2 பேருமே அனாதைங்க. மகிழ்ஸுங்கனால வளர்க்கப்பட்டவங்க. மாபெரும் சலசார் ஸ்லிதரினுக்கு அப்புறம் ஹாக்வர்ட்ஸ்லேயே பாம்புங்க பாஷை பேச தெரிஞ்சவங்க நம்ம 2 பேராக தான் இருக்க முடியும். நம்ம 2 பேரோட சாயலும் கூட ஒரே மாதிரியாக தான் இருக்குது. நீ அதை என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கியா? ஆனால் என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சது வெறும் லக்குனால் மட்டும்தான். நான் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு டாம் சொல்லுவான். நான் இப்போ இதில் ஒரு விஷயம் சொன்னது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். என்னென்னா இப்போ டாம் சொன்னான்ல ஹாரியை பார்த்து நம்ம 2 பேருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது லைக் என்னென்னா டாம் ரிடலும் அதாவது வால்டமோர்ட்டும் ஹாரியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருப்பாங்க. உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு. பட் கடைசி வரப்போகிற 3 புக்கில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எதனாலன்ற விஷயங்கள் கடைசியாக நமக்கு தெரிய வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கடைசி வரப்போகிற 3 புக்ஸில் எஸ்பெஷலி லாஸ்ட் புக்லலாம் இருக்கிற நிறைய விஷயத்த இந்த செகண்ட் புக்லேயே ஜேகே ராவ்லிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிண்ட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன எல்லா விஷயத்தையும். டாம் ரிடில் இப்போது ஹாரியோட மந்திரக்கோலை எடுத்து ரைஸ் பண்ணி ஹாரியை பார்த்து ஏதோ அட்டாக் பண்ண போகிறான்ற மாதிரி ஹாரி வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். பட் டாம் ரிடில் நல்லா இப்போது சிரிச்சிட்டு இருந்தான். ஹாரி, நான் உனக்கு இப்போது ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். சலசார் ஸ்லிதரினோட வாரிசான வால்டமோர்ட்டோட சக்தி பெருசாக, டம்பிள்டோர்னால் கொடுக்க முடிஞ்ச ரொம்ப சின்ன இந்த மாதிரி ஆயுதங்களோட துணையோடு இருக்கிற பிரபலமான ஹாரி பாட்டரோட சக்தி பெருசான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாம் ரிடில் அவனோட குறுகுறுப்பான பார்வையை ஃபாக்ஸ் மேலேயும் அப்புறம் அந்த கீழே கடந்த தொப்பி மேலேயும் வீசிட்டு அங்கேருந்து நடந்து போவான். ஹாரியோட கால்லாம் நல்லா மரத்து போயிருக்குமா. அதில் அவன் நின்றுட்டு டாம் ரிடில் என்ன செஞ்சிட்ருக்கான்றதை பார்த்துட்டு இருந்தான். டாம் கொஞ்சம் தூரம் நல்லா நடந்து போய் அந்த 2 தூணுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு அந்த ஒரு டிம்மாக தானே அங்கே லைட் எரிஞ்சிட்டு இருந்தது அந்த அரை இருட்டில் அங்கே இருந்துச்சுல ஒரு மிகப்பெரிய சிலை. அது வேற யாரோட சிலையும் இல்லை, அது சலசார் ஸ்லிதரினோட சிலை தான். ஸோ அந்த சலசார் ஸ்லிதரினோட ஃபேஸ் அந்த சிலை இருக்கும் இல்லையா, அதை அண்ணாந்து நிமிர்ந்து பார்த்துட்டு அவனோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பேசுவான். அந்த பாம்புங்களோட பாஷை பேசுவான். ஆனால் அவன் என்ன பேசினான்றது ஹாரிக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஹாக்வர்ட்ஸில் இருந்த 4 பெரிய மந்திரவாதிகளிலே ரொம்ப ரொம்ப சிறந்த மந்திரவாதியான ஸ்லிதரினே என்கிட்ட பேசுங்க அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். ஹாரி வேகமாக திரும்பி அந்த சிலையை ஏறிட்டு பார்ப்பான். ஃபாக்ஸ் அவனோட தோளில் லேசாக ஆடிட்டுருக்கும். ஸ்லிதரினோட பிரம்மாண்டமான முகம் அசையும். அதோட வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிச்சுக்கிட்டே வந்துதா, அதுக்குள்ளே ரொம்ப பெரிய ரொம்ப இருட்டாக இருக்கிற துவாரம் மாதிரி ஒன்று தோணுச்சு. அந்த சிலையோட வாயில் ஏதோ நெளிய ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சிலையோட அடியாளத்துலேருந்து ஏதோ ஒன்று வலிக்கிக்கிட்டு வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஹாரி பின்னால் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போவான். கடைசியில் அந்த ரொம்ப இருட்டாக இருக்கிற அந்த அறையோட அந்த சாம்பரோட சுவத்தில் முட்டி நிற்பான். அவனோட கண்ணை இறுக்கி பொத்திக்குவான், நல்லா க்ளோஸ் பண்ணிப்பான். ஃபாக்ஸ் அவனோட கன்னத்தில் படுற மாதிரி அதோட ரெக்கையை விரித்து அவனோட தோலை விட்டு பறந்து அங்கேருந்து போனதை அவன் ஃபீல் பண்ணுவான். என்னை விட்டு போகாத அப்படின்னு அவன் கத்த விரும்புவான். ஆனால் அந்த பெசிலிக்ஸை எதிர்த்து சண்டை போட்டு வெற்றி பெற அளவுக்கு
ஃபீனிக்ஸ் பறவைக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? அந்த சாம்பரோட கல்தரையில் ரொம்ப பெருசாக ஏதோ ஒன்று விழுந்ததை ஹாரி ஃபீல் பண்ணான். அது தன்னை பலமாக உலுப்பிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சதையும் ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அந்த மிகப்பெரிய பாம்பு ஸ்லிதரின் சிலையோட வாயிலேருந்து வெளியேறினதை ஹாரினால் துல்லியமாக கற்பனை செய்ய முடிஞ்சுது. ஏன்னா இப்போ அவன் நல்ல கண்ணை இறுக்கமாக மூடிட்டு தானே இருந்தான். அங்கே நடந்த எதையுமே அவன் பார்க்கவே இல்லை. பிகாஸ் அந்த பாம்பை பார்த்தா செத்துருவான்ல, அதனால். அப்புறம் அவன் டாம் ரிடில் பேசுகிறதையும் அவனுக்கு நல்லாவே காதில் கேட்டுச்சு. அவன் ரொம்ப சீறிக்கிட்டு அவனை கொல்லு அப்படின்னு பார்சல் டங்கில் பாம்புங்க பாஷையில் கத்துவான். அந்த மிகப்பெரிய பெசிலிக் ஹாரியை பார்த்து நகர்ந்து வந்துட்டு இருந்துச்சு, அந்த தூசி படிஞ்சிருந்த அந்த தரையில். ஹாரி அவனோட கண்ணை நல்லா இறுக்கமாக மூடிட்டு அவனோட கையை நல்லா அவனுக்கு முன்னாடி விரித்து வச்சுட்டு பக்கவாட்டில் நகர துவங்குவானா. டாம் ரிடில் அதை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஹாரி தடுமாறி அப்போ கீழே டொம்முன்னு விழுந்துருவான். அந்த கர்த்தரையில் அவன் ரொம்ப பலமாக போய் விழுந்தனால அவனோட வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கும். அந்த பெசிலிக் ஹாரிக்கு ஒரு சில அடிகள் தான் தள்ளி இருக்கும். அது அவனை நெருங்கிட்டு இருந்ததை ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போது அவனுக்கு நேராக மேலே ஏதோ வெடிக்கிற சத்தம் ரொம்ப பலமாக கேட்கும். பலமாக ஏதோ ஒன்று அவனோட ஹாரி மேலே தலை மேலே விழுந்துருமா. அதில் அவன் அங்கேருந்த சுவர் மேலே அப்படியே மோதிடுவான். அப்போது அந்த அப்படின்ற சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டுட்ருக்கும். அங்கேருந்த தூண் மேலே ஏதோ வேகமாக தூக்கி அடித்தது மாதிரி ஒரு மிகப்பெரிய சத்தமும் கேட்டுச்சு. ஹாரினால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல. அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்றதை பார்க்குறதுக்காக அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுவான். லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஓக் மரம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாம்பு பார்க்குறதுக்கு நல்லா பிரைட் க்ரீன் கலரில் இருந்தது. அந்த பாம்பு அதோட தலையை அந்த உடம்பையே நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு ஏதோ தண்ணி அடிச்சிருந்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுவாங்களே அந்த மாதிரி அதோட தலையை அங்கே இருந்த பில்லருக்கு நடுவில் பயங்கரமாக ஆட்டிகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஹாரி எந்த விஷயம் அந்த பாம்பை இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குன்றத பார்ப்பான். பார்த்தா ஃபாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீனிக்ஸ் பறவை, அது விடாமல் அந்த பெசிலிக்ஸோட தலையை சுற்றி சுற்றி ஸ்பீடாக பறந்துட்டுருக்கும். அந்த பெசிலிக்ஸ்க்கு பயங்கரமாக அது கோவமாகி அந்த ஃபாக்ஸையே துரத்திக்கிட்டே இருக்குமா. அதோட மிகப்பெரிய கூர்மையான பாய்சனஸான பல் இருக்கும்ல, அதை வச்சுட்டு அந்த ஃபாக்ஸை கடிக்க போகும். ஃபாக்ஸ் நல்லா நேரோவாக டைவ் ஆகி டக்குன்னு அந்த இடத்துலேருந்து பறந்துடும். அதோட அந்த கோல்டன் கலர் டெயில் மறைகிறது தெரியும். பார்த்தா அவ்வளோதான். அடுத்த செகண்டே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக டார்க்காக இருக்குல்ல, பிளட் இருக்கும் இல்லையா, அது சிந்த ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்னேக்கோட அந்த பாம்போட வால் இருக்குல்ல, அது டொம்முன்னு அந்த ஃப்ளோரில் அடிக்குமா. ஹாரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆவான். அது டக்குன்னு திரும்பும். ஹாரி நேராக அதோட கண்ணை பார்த்துருவான். ஆனால் என்னன்னா அதோட கண்கள் நல்லா எல்லோ கலரில் இருக்கும்ல, அந்த கண்ணுலேருந்து ரத்தம் கொட்டிகிட்ருக்கும். என்னன்னா அந்த ஃபாக்ஸ் இருக்குல்ல, ஃபீனிக்ஸ் பறவை, அது இந்த பெசிலிக்ஸோட கண்ணுலேயே நல்லா பங்க்சர் போட்டு விட்ரும். நல்லா கொத்தி விட்றனால அதோட கண்ணுலேருந்து ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டுருக்கும். அந்த மிகப்பெரிய பாம்பு வலினால் துடிச்சிட்ருக்கும். நோ அப்படின்னு ரிடில் அங்கேருந்து பயங்கரமாக கத்துவான். அந்த பறவையை விடு, அந்த பறவையை விடு, அந்த பையன் உனக்கு பின்னாடி தான் இருக்கான், உன்னால் அவனை ஸ்மெல் பண்ண முடியும், அவனை கொல்லு அப்படின்னு கத்துவான். குருடாகி போயிருந்த அந்த மிகப்பெரிய பாம்பு குழப்பத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிட்டு இருந்துச்சு. முழுக்க நாசமாக்கப்பட்டிருந்த அதோட கண்ணிலேருந்து ரத்தமாக அருவியாக கொட்டிகிட்ருக்க ஃபாக்ஸ் இருக்குல்ல, அது அதோட அந்த ஈரி மியூசிக்கை, ரொம்ப அந்த அமானுஷ்யமான மியூசிக்கை அந்த பாம்போட தலையை சுற்றி சுற்றி பறந்துக்கிட்டே அந்த பாம்போட மூக்கெல்லாம் கொத்திக்கிட்டே முழுக்க கொத்திக்கிட்டே இருக்கும். நான்ஸ்டாப்பாக கொத்திக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்துச்சு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹாரி காட்டுத்தனமாக கத்துவான். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அந்த பாம்பு திரும்பவும் அதோட வாலை வச்சு அந்த ஃப்ளோரில் அடிக்கும். அப்போ ஹாரி டக்குன்னு உருண்டுட்டு அந்த பக்கம் போய் எஸ்கேப் ஆயிடுவான். பட் சாஃப்டாக இருக்க ஏதோ ஒன்று ஹாரியோட முகத்திலே விழுகும். என்னன்னு பார்த்தா பெசிலிக்ஸ் அந்த வாலை வச்சு அடிச்சதில் அதில் அங்கே இருந்த அந்த சார்ட்டிங் ஹேட்டு ஹாரி மேலே விழுந்துடும். ஹாரி கிட்டே இப்போ அது மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸும் அதுதான். அதனால வேகமாக அந்த தொப்பி அவன் தலைக்குள்ளே வச்சுட்டு தலைக்கு மேலே போட்டுட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப நினச்சிட்ருப்பான். எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு.
பிகாஸ் நான் ஏற்கனவே இந்த சார்ட்டிங் ஹேட்டை பற்றி முன்னாடியே நான் நிறையா சாப்டரில் சொல்லியிருப்பேன். சார்ட்டிங் ஹேட்டை அந்த சீனெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மூவியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த தொப்பி அதை வாயை ஓப்பன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அதை வந்து எல்லாருனாலையும் கேட்க முடியும் போல் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த தொப்பியை நம்ம தலைக்கு மேலே வச்சிட்டோம்னா, அந்த நம்மளோட தலை அது தொப்பிக்குள்ளே போயிடுச்சுன்னா, நம்ம மனசில் நினைக்கிறது அதுக்கு அப்படியே கேட்கும். நம்ம மனசு வழியாக அது கூட பேசலாம். அதுவும் நம்மக்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். வேறு யாருக்கும் வெளியில் அது தெரியாது. ஸோ ஹாரி அந்த தொப்பியை அவன் தலைக்கு மேலே வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிடுவான். எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணு எப்படியாவது அப்படின்னு. பட் அந்த தொப்பிக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. அதுக்கு பதிலாக கண்ணுக்கே புலப்படாத ஏதோ ஒரு கை அந்த தொப்பியை ரொம்ப அழுத்தி பிடிச்சு நெருக்குனது மாதிரி அது அவனையும் போட்டு நெருக்கிட்டு இருந்த மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணான். கடினமாக இருக்கிற ஏதோ ஒன்று அவனோட தலையில் வந்து விழுந்து அவனை கிட்டத்தட்ட கீழே தள்ளிடும். எதிர்பாராத அந்த தாக்குதல்னால அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஸி ஆயிருமா. அவனுக்கு கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டார்ஸாக பறந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும். அவனோட கையினால் அந்த தொப்பியோட அந்த பாயிண்டட் ஹேட் தானே, அந்த பாயிண்ட்டை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவானா. பார்த்தா அதுக்குள்ளே நீளமாக கனமாக இருக்கிற ஏதோ ஒன்று இருந்ததை அவன் ஃபீல் பண்ணுவான். நல்லா ஜொலிச்சிட்டு இருந்த ஒரு சில்வர் ஸ்வாட், அதாவது வெள்ளினால் செய்யப்பட்ட வாள் அந்த தொப்பிக்குள்ளே இருக்கும். அதோட கைப்பிடி இருக்குல்லையா, பிடிக்கிற இடம், அது ஒரு பெரிய முட்டையோட சைஸில் இருக்கிற ரூபி கற்கள் இருக்குல்ல, ஒரு ஃபுல் கல், அதில் வந்து செஞ்சுருப்பாங்க. அது நல்லா ஜொலிச்சிட்ருக்கும் அந்த ரூபி ஸ்டோன். அந்த பையனை கொல்லு, அந்த பறவையை விட்டுரு, அந்த பையன் உனக்கு பின்னாடி தான் இருக்கான், ஸ்மெல் பண்ணி பாரு, அவனை ஸ்மெல் பண்ணு அப்படின்னு பின்னாடி இருந்து டாம் ரிடில் பயங்கரமாக கத்துவான். ஹாரி இப்போ அவனை நல்லா தயார் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பான். அந்த மிக பெரிய பாம்பு அதோட தலையை இப்போ கீழே இறக்கிட்டு இருந்துச்சு. அதோட உடல்லாம் சுருண்டுட்டு இருந்துச்சு. அது அவனை நோக்கி திரும்பின போது அங்கே இருந்த தூணெல்லாம் தாக்கிட்டு இருந்தது. முன்னாடி அதோட கண்கள் இருந்த இடத்துல இப்போ ஃபுல்லாக இரத்த கலரியாக இருந்த குழியை ஹாரினால் பார்க்க முடிஞ்சுது. அந்த பெசிலிக்ஸ் அதோட வாயை நல்லா பெருசாக பொளந்துட்டுருக்கும். அதோட வாய் அவனை ஒரேடியாக விழுங்குறதுக்கு அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதோட வாயில் இருந்த விஷப்பற்கள் இருக்குல்ல, பாய்சனஸ் ஃபேங், அதை ஹாரி பார்ப்பான். அது அவன் கையில் இருந்த வாள் அளவுக்கு நீளமாகவும் ஒல்லியாகவும் பளபளப்பாகவும் ரொம்ப பாய்சனஸாகவும் இருந்துச்சு. அந்த பெசிலிக்ஸ் ஹாரியை பார்த்து அதுக்கு கண்ணூப்ப தெரில, ஆனால் பிளைண்டாக குருட்டாம்போக்கில் வந்து தாக்க வரும். அப்போது ஹாரி அவனோட கையில் அந்த 2 கையை வச்சும் அந்த வாளை பயங்கரமாக மேலே உயர்த்தி பிடிச்சிப்பான். அந்த பெசிலிக்ஸ் நல்லா கரெக்டான எய்மை வச்சு ஹாரியை வந்து தாக்க வருமா. அப்போது ஹாரி அவனோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த வாளோட கைப்பிடி இருக்குல்ல, அது வரைக்கும் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி அந்த பெசிலிக்ஸோட வாயிலேயே சொருகிடுவான். ஹாரியோட கை ஃபுல்லாக சூடான ரத்தத்தில் குளிச்சுட்டு இருந்துச்சு. அப்போது ஹாரி அவனோட எல்போவுக்கு மேலே ஒரு கடுமையான ஒரு பெயினை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா ஒரு நீளமான விஷப்பல், அந்த பாய்சனஸ் ஃபேங் இருக்கும்ல, அந்த பெசிலிக்ஸோட பல்லு அவன் குத்த போயிருப்பான்ல, அப்போது அதோட ஒரு பல்லு ஹாரியோட கையில் நல்லா இறங்கிடும். அது நல்லா இப்போ ஆழமாக புதஞ்சிட்டு இருந்துச்சா. பட் இவன் குத்தில் பெசிலிக்ஸ்க்கு வந்து அப்படியே உயிரே போயிடும். அது அப்படியே மயக்க போட்டு டொம்முன்னு அந்த ஃப்ளோர்லேயே விழுந்துருமா. அப்போது ஹாரிக்கு கீழே இறங்கிட்டு இருந்த அந்த பாய்சனஸ் பல்லு இருக்குல்ல, அது தெரிச்சு அதோட வாயிலிருந்து தெரிச்சு அது அப்படியே கீழே விழுந்துடும். ஹாரினாலையும் சுத்தமாக முடியாது. அப்படியே தரையில் அப்படியே சாஞ்சு படுத்துருவான். அவனோட உடம்பு முழுசாக விஷத்தை பரப்பிக்கிட்டு இருந்த அந்த விஷப்பல்ல அவன் கையை வச்சே பிடுங்கி எடுத்துருவான். ஆனால் காலம் கடந்துருச்சுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த பெயின் இருக்குல்ல, அது அவனோட கையிலேருந்து ஹோல் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கும். அவன் அந்த விஷப்பல்ல கீழே போட்டுட்டு அவனோட ரோப்ஸ் ஃபுல்லாக ரத்தமாக நனைஞ்சிட்ருக்கத பார்த்துட்டு இருந்த போதே அவனோட பார்வைலாம் அப்படியே மங்கிரும். அந்த ஹோல் சேம்பரே வேகமாக கரைஞ்சிட்டு இருந்தது மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அப்போது நல்ல பிளட் சிவப்பு நிறத்தில் இருந்த ஏதோ ஒன்று அவனுக்கு பக்கத்தில் கடந்து போனதை அவன் ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு பக்கத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற நகங்கள் மெதுவாக பெறான்ற சத்தமும் அவனுக்கு கேட்டுச்சு. ஃபாக்ஸ் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான். ஃபாக்ஸ், நீ அபாரமாக செயல்பட்ட ஃபாக்ஸ்.
அப்போது அந்த பாம்போட விஷப்பல் அவனோட கையில் குத்துச்சுல, அந்த இடத்துல ஃபாக்ஸ் அதோட அழகான தலையை வச்சதை அவன் ஃபீல் பண்ணுவான். ஏதோ வேக வேகமாக நடந்து வர காலடி எக்கோ இருக்கும் இல்லையா, அந்த சத்தம் ஹாரிக்கு கேட்டுச்சு. அப்போது ஒரு டார்க்கான ஷேடோ ஹாரிக்கு முன்னாடி வந்து நின்னதை அவன் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி மங்கலாக தெரியும்ல. ஹாரி பாட்டர், உன்னோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு டாம் ரிடில் பேசுகிற சத்தம் ஹாரிக்கு மேலேருந்து கேட்டுச்சு. நீ இறந்துட்ட, அது இந்த டம்பிள்டோரோட பறவைக்கும் தெரிஞ்சிருக்கு. பாட்டர், அது என்ன செஞ்சிட்ருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது அழுதுட்ருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஹாரி அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவான். ஃபாக்ஸோட தலை அவனுக்கு தெளிவாக தெரிகிறதும் மறைகிறதுமா இருந்துச்சு. அதோட பளபளப்பான சிறகுகளில் அடர்த்தியாக வெண்முத்து போல இருக்கிற கண்ணீர் துளி ட்ராப்ஸாக விழுந்துட்டுருக்கும். ஹாரி பாட்டர், நான் இங்கேயே உட்காந்து நீ இறந்துட்டுருக்கதை வேடிக்கை பார்க்க போகிறேன். உனக்கு எவ்வளோ நேரம் வேண்டுனாலும் நீ தாராளமாக எடுத்துக்கோ, எனக்கு எந்த அவசரமும் இல்லை அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். ஹாரிக்கு மயக்கமாக வந்துட்டு இருந்துச்சு. அவனை சுற்றி இருந்த எல்லாமே சுற்றுறது மாதிரி இருந்துச்சு. ஹாரி பாட்டரோட கதை இப்படியா முடியணும் அப்படின்னு டாம் ரிடிலோட வாய்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குறது மாதிரி ஹாரிக்கு இருந்துச்சு. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலையில் தன்னந்தனியாக தீய சக்திகளின் தலைவனை முட்டாள்தனமாக சவாலுக்கு கூப்பிட்டு அவர்னால் முறியடிக்கப்பட்டு விட்டான் ஹாரி பாட்டர். கூடிய சீக்கிரமே மட்பிளட் ஆன உன் அம்மா கூட போய் நீயும் சேர்ந்துரு. ஹாரி, உன்னோட அம்மா உனக்கு 12 வருஷ வாழ்க்கையை கடனாக வாங்கி கொடுத்தா, அவ்வளோதான். ஆனால் வால்டமோர்ட் கடைசியில் உன்னை தீர்த்து கட்டிட்டாரு. ஃபைனலாக இது இப்படி தான் முடியும்னு உனக்கே தெரிஞ்ச விஷயந்தானே. இறக்குறது இப்படி தான் இருக்குமா? இது ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லையே அப்படின்னு ஹாரி யோசிப்பான். ஏன்னா அவன் உடம்புல இருந்த பெயின் கூட அவன்கிட்ட இருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்படி தான் இறந்து போவோமா? இப்போது சேம்பர் ஆஃப் சீக்ரெட் இவ்வளோ நேரமாக அவனுக்கு மங்களாக தெரிஞ்சிட்டு இருந்ததில் சுற்றி இருந்த எல்லாமே அது இப்போ நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஹாரி அவனோட தலையை லேசாக அசைச்சு பார்ப்பான். அந்த ஃபாக்ஸ் பறவை ஹாரியோட கையிலேயே அதோட தலையை சாய்ச்சி வச்சுட்டு இன்னும் அங்கேயே உட்காந்துட்ருக்கோம். அவனோட காயத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஒயிட் கலரில் இருந்த பேர்ல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்த கண்ணீராக, அந்த ஃபாக்ஸ் பறவையோட கண்ணீராக இருந்துச்சு. ஆனால் அவனோட காயம் ஃபுல்லுமே காணாமல் போயிருந்தது. அந்த பக்கம் போ பறவை அப்படின்னு ரிடிலோட வாய்ஸ் சடனாக கேட்கும். அவன்கிட்டேருந்து போ, அவன்கிட்டேருந்து கிளம்புன்னு நான் சொன்னேன் அப்படின்னு ரிடில் பயங்கரமாக கத்துவான். ஹாரி நிமிர்ந்து பார்ப்பான். பார்த்தா ரிடில் ஹாரியோட மந்திரக்கோள் இருக்கும்ல, அதை ஃபாக்ஸை பார்த்து நீட்டி வச்சிட்ருப்பானா. அப்போது சடனாக திரும்பவும் பயங்கரமாக சத்தம் கேட்கும். ஒரு கன்று வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்குமா. ஃபாக்ஸ் வந்து அங்கேருந்து பறந்து போயிடும். டாம் ஹாரியோட கையை வெறிச்சு பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துக்கிட்டே, ஃபீனிக்ஸ் பறவையோட கண்ணீர் குணமாக்குற சக்தி அதுக்கு இருக்குன்றதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஹாரியோட முகத்தை எரிச்சலாக பார்ப்பான். ஆனால் இப்போ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் நானும் மட்டும் ஹாரி பாட்டர், நீயும் நானும் ஒன்றுக்கு ஒன்று நேராக சண்டை போடுவோம் அப்படின்னு டாம் ரிடில் சொல்லுவான். டாம் ஹாரியோட மந்திரக்கோளை திரும்பவும் அப்படியே ரைஸ் பண்ணுவானா. அப்போது டக்குன்னு ஃபாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபீனிக்ஸ் பறவை, அது திரும்பவும் ஹாரியோட தலைக்கு மேலே பறந்து வரும். பார்த்தா ஹாரியோட மடியில் ஒன்று வந்து விழுந்துச்சு. அது என்னன்னா டாம் ரிடிலோட டைரி. ஹாரியோட மந்திரக்கோள் உயர்த்தப்பட்ட நிலையில் டாம் ரிடில் கையில் இருக்க, ஹாரியும் டாம் ரிடிலும் அந்த டைரியவே ஒரு செகண்ட் உத்து பார்ப்பாங்க. உடனே ஹாரி எந்தவித யோசனையும் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், அது தான் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வேலைன்றது மாதிரி அவனுக்கு பக்கத்தில் அந்த தரையில் கிடந்த அந்த விஷப்பல் இருக்குல்ல, பெசிலிக்ஸோட அந்த ஃபேங்கு விஷப்பல் ஹாரியோட கையில் குத்திருக்கும்ல, அதை எடுத்து அவன் கீழே போட்டிருப்பான்ல, அந்த விஷப்பலை டக்குன்னு எடுத்து டைரியோட நடுவுலையே குத்திடுவான். அவ்வளோதான். அடுத்த செகண்டே ரொம்ப பயங்கரமாக ரத்தத்தையே உறைய வைக்கிற மாதிரி ஒரு கத்தல் சத்தம் அங்கே கேட்டுச்சு. அந்த டைரியிலேருந்து ஃபுல்லாக ஏதோ தண்ணி பீச்சிக்கிட்டு அடிக்கும்ல, அந்த மாதிரி இங்காக பீச்சி அடிச்சிட்டு இருந்து ஹாரியோட கையை ஃபுல்லும் நனைச்சிட்டு இருந்தது. தரையில் ஃபுல்லாக வெள்ளமாக கொட்டிகிட்டு இருந்தது இங்கு.
அப்படியே டாம் ரிடில் துடிச்சுக்கிட்டே அந்த பக்கமும் இந்த பக்கமும் வளைஞ்சு நெளிஞ்சு பயங்கரமாக கத்துன்னு கத்தி அங்கேருந்து அப்படியே அவன் மறைஞ்சிடுவான். ஹாரியோட மந்திரக்கோள் டப்புன்னு வந்து அந்த தரையில் வந்து விழுகும். அதுக்கப்புறம் அந்த ஹோல் சேம்பர் ஃபுல்லாக அமைதியாக இருந்தது. அந்த டைரியிலேருந்து வெளியில் வந்துட்டுருக்க இங்கு சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமே அங்கே கேட்கவே இல்லை. அந்த பெசிலிக்ஸோட பல்லு அந்த டைரியோட ஃப்ரண்ட் கவர் பேஜ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து பேக் கவர் பேஜ் வரைக்கும் ஒரு பெரிய ஓட்டையவே போட்டிருந்துச்சு. ஹாரிக்கு பயங்கரமாக நடுங்கிட்டு இருந்துச்சு. அவன் எந்திரிச்சு நிற்பான். ஃப்ளூ பவுட்ரை யூஸ் பண்ணி பல மைல் தூரம் பறந்து வந்திருந்தான். அவனுக்கு எப்படி தலை பயங்கரமாக சுற்றும், அந்த மாதிரி அவனுக்கு தலை சுற்றிட்டு இருந்துச்சு. அவன் மெதுவாக அவனோட மந்திரக்கோளையும் சார்ட்டிங் ஹேட்டையும் எடுத்துப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பெசிலிக்ஸ் வாயில் அவன் குத்துன அந்த வாலை பிடுங்கிடுவான். அப்போது அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்லேருந்து ஒரு முனையிலேருந்து ரொம்ப அமைதியாக முணங்குற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஜின்னி எந்திரிச்சு உக்காந்துருக்கும். ஹாரி ஜின்னியை பார்த்து வேகமாக ஓடுவான். அங்கே இறந்து கிடந்த நிலையில் இருந்த பெசிலிக்ஸ், அந்த பிரம்மாண்டமான பெசிலிக்ஸை ஜின்னி ரொம்ப ஆச்சரியமாக ஷாக் ஆகி பயந்து போய் பார்த்துட்ருக்கோம். ரத்தத்தில் குளிச்சிருந்த ஹாரியோட ரோப்ஸையும் ஹாரியையும் ஜின்னி பயங்கரமாக ரொம்ப பயந்து போய் ஷாக்காகி பார்த்துட்ருக்கோமா. அவன் கையில் இருந்த டைரியையும் பார்க்கும். அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப நடுங்கிக்கிட்டே அது பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். அது கண்ணுலேருந்து தண்ணி தாரையாக கொட்டிகிட்ருக்கும். அவ்வளோ ரொம்ப மோசமாக அழுகும். ஹாரி, ஹாரி, நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட இதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் பர்சி முன்னாடி என்னால் எதையுமே சொல்ல முடியல. அது நான் தான் அப்படின்னு ஜின்னி அழுகும். ஹாரி, ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணலை. ரிடில் தான் என்னை செய்ய வச்சான். அவன் என்னை ஃபுல்லாக வசியப்படுத்திட்டான். இதோ விழுந்து கிடக்குதுல, இதை நீ எப்படி கொன்ன? ரிடில் எங்கே? அவன் இந்த டைரிக்குள்ளேருந்து வெளியே வந்தது தான் எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஜின்னி அழுதுகிட்டே சொல்லும். ஹாரி அந்த ஓட்டையாக இருந்துச்சுல அந்த டைரியை தூக்கி ஜின்னிக்கிட்ட காமிச்சிக்கிட்டே, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ரிடிலோட கதை முடிஞ்சிருச்சு, இந்த பெசிலிக்ஸும் இறந்து போயிடுச்சு, வா நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஜின்னி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஹாரி ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். அவளை பிடிச்சி தூக்கிட்டுருப்பான். என் ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ண போகிறாங்க தானே அப்படின்னு அது பயங்கரமாக திரும்பவும் அழ ஸ்டார்ட் பண்ணிடும். ரொம்ப அழுதுட்ருக்கும். ஹாக்வர்ட்ஸுக்கு என்னோட அண்ணா பில் வந்த நாள்லேருந்தே நானும் இங்கே வரணுன்னு ரொம்ப கனவு கண்டுட்ருந்தேன். இப்போது என்னை இங்கேருந்து துரத்த போகிறாங்க தானே, அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு அது பயங்கரமாக அழுதுட்ருக்கும். ஃபாக்ஸ் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் இருக்கும்ல, அதோட வாசலில் சுற்றி பறந்துக்கிட்டே அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஹாரியும் ஜின்னியும் அந்த சேம்பருக்குள்ளேருந்து மெதுவாக நடந்து வெளியில் வருவாங்க. அவங்க வெளியில் வந்தோடனே அந்த டோர் இருக்கும்ல, அது பார்சல் டங்க் லாங்குவேஜில் அந்த சத்தம் கேட்டு மூடுற சத்தம் ஹாரிக்கு கேட்கும். அதுக்கப்புறம் அவங்களும் ஹாரியும் ஜின்னியும் அந்த ஹாரியும் ராணும் வந்தாங்களே டனல், அந்த சுரங்கப்பாதை, அது வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்களா. ரொம்ப இருட்டாக இருக்கும். தூரத்தில் யாரோ பாறையை நகட்டுற சத்தம் கேட்டுட்ருக்கோம். ஹாரி வேகமாக நடந்துக்கிட்டே ரான் அப்படின்னு கத்துவான். ஜின்னி நல்லா தான் இருக்கா, அவள் ஏன் கூட தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு ஹாரி நடந்துக்கிட்டே வேகமாக கத்திட்டு வருவான். நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரு சேர வெளிப்பட்ட ரானோட வாய்ஸும் ஹாரிக்கு கேட்கும். ஹாரியும் ஜின்னியும் அடுத்த கார்னரை ரீச் பண்ணோடனே அங்கே விழுந்து கிடந்த பாறை குவியல்கள் ஊடா ரான் கஷ்டப்பட்டு தோண்டியிருந்த ஒரு பெரிய ஓட்ட வழியாக அவனோட ஆவலான முகம் எட்டி பார்த்துட்டு இருந்ததை அவங்க பார்ப்பாங்க. ஜின்னி அப்படின்னு அவன் சந்தோஷமாக ரான் கத்துவான். அந்த ஓட்ட வழியாக அவனோட கையை நீட்டி ஜின்னியை முதல்ல அவன் பக்கமாக இழுத்துப்பான். நீ உயிரோட தான் இருக்க, என்னால் நம்பவே முடியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு ரான் கேட்பான். கேட்டுட்டு ஜின்னியை ரான் ஹக் பண்ணுவானா. ஆனால் ஜின்னி ரானை கீழே தள்ளி விட்டு பயங்கரமாக அழுக ஸ்டார்ட் பண்ணிடும். பயங்கரமாக அழுதுட்ருக்கோம். ரான் நல்லா சிரிச்சுக்கிட்டே, அழாத ஜின்னி, நீ இப்போ நல்லா தானே இருக்க, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், இந்த பறவை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ரான் கேட்பான். பார்த்தா ஜின்னியை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாக்ஸும் அந்த ஓட்ட வழியாக உள்ளுக்குள்ளே பாஞ்சு வந்துட்ருக்கோம். ஹாரி அந்த ஓட்ட வழியாக நுழைஞ்சு வந்து அந்த டம்பிள்டோரோடது அப்படின்னு சொல்லுவான். ஹாரியோட கையில் ஜொலிச்சிட்டு இருந்த அந்த வாளை பார்த்து ரான் வாயை பொழப்பான்.
உனக்கு எப்படி ஒரு வால் கிடச்சிது அப்படின்னு ரான் கேட்பான். ஹாரி ஜின்னியை சைடு கண்ணால் பார்த்துட்டே, நாம் இங்கேருந்து வெளியில் போனோன்னே எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரி அப்புறம் அவசரமாக அப்புறம் லாக்கெட் எங்கே அப்படின்னு கேட்டுருவான். ஏன்னா ஹாரிக்கு இப்போது அந்த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டை யார் ஓப்பன் பண்ணதுன்ற விஷயத்த ரான்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லை. முக்கியமாக ஜின்னி முன்னாடி அதை ரான்கிட்ட சொல்ல அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ரான் அங்கேருந்து குழாயை திரும்பி காமிப்பான். அந்த குழாய்னா இவங்க அங்கே அந்த மோர்னிங் மெட்டல் பாத்ரூம்லேருந்து ஒரு மிகப்பெரிய குழாய் வழியாக தானே இந்த டனல்குள்ளே வந்து விழுவாங்க, அந்த சுரங்கத்துக்குள்ளே. ஸோ அதோட எண்டை நோக்கி ரான் தலையை திருப்பி ஈன்னு பல்ல காமிச்சிட்டே அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அவர் மோசமான நிலமையில் இருக்காரு ஹாரி, வா வந்து பாரு அப்படின்னு ரான் சொல்லுவான். அந்த குழாயோட எண்டுக்கு நடந்து போனால் அங்கே லாக்கெட் தனக்கு தானே ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்து பாடிக்கிட்டு ரொம்ப சாந்த சொரூபனாக உட்காந்துருந்தாரு. அவரோட நினைவுகள் ஃபுல்லாமே போயிடுச்சு, அவரோட மெமரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னு ரான் சொல்லுவான். நம்ம மேலே அவர் அந்த ஞாபக மறதி மந்திரத்தை போட போய் அதுவும் அவர் போயும் என்னோட உடஞ்சி போன மந்திரக்கோலை வச்சு போட்டார்ல, அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போது அவருக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. அவருக்கு அவர் யாருன்னே தெரில, நாம் எங்கே இருக்கோன்னு தெரியல, நம்மலாம் யாருன்னே தெரில அப்படின்னு ரான் சொன்னான். லாக்கெட் இவங்க 3 பேரையும் பார்ப்பாரு. ஹலோ அப்படின்னு ரொம்ப லவ்லியாக சொல்வார். ரொம்ப வினோதமான இடம், நீங்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ரான் ஹாரியை பார்த்து அவனோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஹாரி குனிஞ்சு அந்த ரொம்ப டார்க்கான நீளமான குழாயை பார்ப்பான். அவன் ரான்கிட்ட, நாம் இது வழியாக எப்படி மேலே போக போகிறோன்னு நீ எதுவும் யோசிச்சு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பான். ரான் இல்லைன்னு தலையசைப்பான். ஆனால் ஃபாக்ஸ் ஹாரியை கடந்து பறந்து வந்து அவன் முன்னாடி சிறகடிச்சிட்டே நின்றுட்டுருக்கோம். பளபளத்துட்டு இருந்த அதோட சிறிய கண் இருக்குல்ல, அது அந்த இருட்டில் பிரகாசமாக இருந்துச்சு. அதோட தங்க நிறத்தில் இருந்த அதோட நீளமான வால் இறகு இருக்குல்ல, அதை ஆட்டுச்சு. ஹாரி அதை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்ப்பான். குழம்பி போயிருந்த ரானும், நீ அதோட வாழை பிடிச்சிக்கணும்னு சொல்கிற மாதிரி அது சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆனால் உன் எடையை எப்படி ஒரு பறவைனால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஃபாக்ஸ் ஒரு சாதாரண பறவை கிடையாது ரான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவன் மித்தவங்கள திரும்பி பார்த்து, நம்ம ஒருத்தரை பிடிச்சிக்கணும். ஜின்னி, நீ ரானோட கையை பிடிச்சிக்கோ. ப்ரொஃபஸர் லாக்கெட் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான். ரான் லாக்கெட்டை பார்த்து, அவன் உங்களை தான் கூப்பிட்றான் அப்படின்னு அதிகாரமாக சொல்லுவான். நீங்கள் ஜின்னியோட இன்னொன்று கையை பிடிச்சிக்கோங்க. ஹாரி அந்த வாளையும் அந்த சார்ட்டிங் ஹேட்டையும் அவனோட பெல்ட்டில் சொருகிக்குவான். அப்புறம் ரான் ஹாரியோட ரோப்ஸ் இருக்கும்ல, அதை பின்னாடி பிடிச்சிக்குவான். வினோதமாக சூடாக இருந்த அந்த ஃபாக்ஸோட வால் இறக ஹாரி நல்லா டைட்டாக பிடிச்சோன்னே அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி வெயிட்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் பரவன மாதிரி அவனுக்கு இருந்தது. அடுத்த செகண்டே உஷ்ஷுன்னு அவங்க 5 பேரும் ஃபாக்ஸோட சேர்த்து அந்த குழாய் வழியாக மேலே நோக்கி பறந்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஹாரிக்கு கீழே தொங்கிட்டு இருந்த லாக்கெட், அமேசிங், ரொம்ப ரொம்ப அமேசிங், இது கண்டிப்பாக மேஜிக் மாதிரியே இருக்குது அப்படின்னு கத்திட்டுருக்கிறது ஹாரிக்கு கேட்கும். குளிர்ந்த காற்று ஹாரியோட தலைமுடியை விளாசிட்டு இருந்தது. ஹாரி அந்த பயணத்தை ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எண்டாயிருச்சு. ஏன்னா அவங்க 4 பேருமே மோர்னிங் மெட்டலோட ஈரமான அந்த ஃப்ளோர் இருக்கும்ல, பாத்ரூம் ஃப்ளோர், அதில் வந்து கிடப்பாங்க. லாக்கெட் அவரோட தொப்பியை சரி செஞ்சுக்கிட்டே எந்திரிப்பாரா, அப்போது அந்த சிங்க் இருக்கும்ல, அது திரும்பவும் நகர்ந்து அந்த குழாய் ஃபுல்லாக மறைஞ்சு போயிடும். அங்கே இருந்த மோர்னிங் மெட்டல் இவங்க 4 பேரையும் நல்லா கண்ணை உருட்டி பார்க்கும். நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு அது ஹாரியை பார்த்து பிளாங்காக கேட்கும். ஹாரி அவனோட கண்ணாடி மேலே தெரிச்சிருந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே, மெட்டல், நான் உயிரோடு வந்ததுக்கு நீ இவ்வளோ தூரம் ஏமாற்றம் அடையணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், நீயும் இப்போ செத்து போயிருந்தா என்னோட இந்த பாத்ரூமை ஷேர் பண்ணிக்க உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு மெர்ட்டில் சொல்லுமா. அப்போது நல்லா வெக்கப்பட்டுருக்கோம். அதோட முகமே வெக்கப்பட்டனால இன்னும் கொஞ்சம் நல்லா சில்வர் கலரில் ஜொலிச்சிட்ருக்கோம். அவங்க எல்லாரும் அந்த பாத்ரூமை விட்டு வெளியில் வந்து இருட்டாகவும் ரொம்ப வெறிச்சோடியும் கிடந்த அந்த காரிடோர்லாம் நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அப்போ ரான் ஹாரி கிட்ட, ஹாரி, மெர்ட்டில் கொண்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல,
ஜின்னி உனக்கு காம்படிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். ஆனால் ஜின்னியோட முகத்தில் இன்னும் மௌனமாக கண்ணீர் வடிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு ரான் கேட்பான். ஜின்னியோட முகத்தில் ரொம்ப ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு படர்ந்து இருந்துச்சு. ஹாரி ஃபாக்ஸை சுட்டி காட்டுவான். அந்த காரிடாரில் நல்லா தங்க நிறத்தில் ஜொலிச்சிட்டு இருந்த ஃபாக்ஸ் இவங்க எல்லாரையும் வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்களா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ப்ரொஃபஸர் மெகானகலோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. ஹாரி ப்ரொஃபஸர் மெகானகலோட ஆஃபீஸ் கதவை தட்டிட்டு உள்ளே என்ட்ரி ஆவான். இதோட சாப்டர் 17 தி ஹையர் ஆஃப் ஸ்லிதரின் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த புக்கில் ஒரு சாப்டர் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.